ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாளை அமைய ஆண்டவர் அருள் செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 90:15. சங்கீதம் 90:15 வேதவசனம் சொல்கிறது, நாங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். பக்தனாகிய மோசேயினுடைய இறுதி கால விண்ணப்பம்தான் இது. அருமையானவர்களே, வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு, வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீர்களா? எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம். ஆனால் அதன் கடைசி அத்தியாயத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை மகிழ்ச்சியாக்குற தேவனாக நிறைவாக முடிக்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், அடிகள், நிந்தைகள், பிரயாணங்கள், கப்பல் சேதங்கள் எல்லாம் இருந்தது. கடைசியில அந்த அதிகாரம் முடிக்கும் பொழுது தடையில்லாமல் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில பல துன்பங்கள் வழியாய் கடந்து போகிறாயோ, உள்ளத்தில் ஒரு ஏக்கருக்கு, அப்பா எவ்வளோ நாளைக்கு நான் போராடுறதுப்பா, எவ்வளோ நாளைக்கு இந்த வியாதியில் நான் போராடுறது, எவ்வளவு நாளைக்கு நான் ஆண்டவரே இந்த குடும்ப வாழ்க்கையில் நான் போராடுவது, எவ்வளவு நாளைக்கு என் பிள்ளைகளோடு நான் போராடுவது, எவ்வளவு நாளைக்கு என் கணவனோடு நான் போராடுவது, என் நண்பர்கள், சுற்றத்தார், மனைவியோடு நான் ஏன் போராட வேண்டும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நம்மை மகிழ்ச்சியாக்குற தேவன். ஏக்கத்தோடு அங்கே மோசே ஜெபிக்கிறான், மகிழ்ச்சியாக்குற தேவன். இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போய் அநியாயமாக எல்லாவற்றையும் விற்று செலவழித்து கும்மாளம் போட்டு கடைசியில ஒரு குடியானவனோடு, ஒரு விவசாயியோடு ஒட்டி கொண்டான். அவனை பன்றி மேய்க்க போட்டான். சரியான ஆகாரம் கூட இல்லை. பன்றியோடு போட்டி போட்டு அந்த பன்றிக்கு கொடுக்கிற கேழ்வர அந்த குப்பை, அந்த ஆகாரம் இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று பன்னியோடு ஷேர் பண்ணவங்க. எவ்வளோ மோசமான நிலைமை. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன், என் வாழ்க்கையே ஒரு வேலைக்காரனாக தான் முடிய போகுது, இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது. ஆனால் இந்த மனுஷன்ட்டு வேலை செய்வதை விட எங்கள் அப்பாக்கிட்டே போய் நான் வேலை செஞ்சிடறேன்னு ஒரு முடிவுக்கு வர்றேன். நீங்கள் அதே போல் வாழ்க்கையில் பல காரியங்கள் இழந்து சீரழிந்து போய் இருக்கலாம். கர்த்தரவனை கனிவோடு அழைக்கிறார். ஏசப்பாவனை கனிவோடு அழைக்கிறார். வேலைக்காரனாய் போகலாம் என்று பிதாவினுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவனுடைய தகப்பன் கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார், அவனை முத்தமிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் இழந்த எல்லா சந்தோஷங்களையும் திரும்ப அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்குறவர், மகிழ்ச்சியாக்குறார். லாசரு, ஐஸ்வர்வாண்டி சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். ஐஸ்வர்யா அந்த உலகத்தில் விதவிதமான காரு, விதவிதமான பங்களா எல்லாம் இருந்துச்சுங்க, சாப்பாடு. ஆனா வேஸ்ட் பண்ணி போடுற அந்த குப்பையிலிருந்து பொறுக்கி தின்கிற அளவு இந்த உலகத்திலே லாசரு கஷ்டப்பட்டான். ஆனால் முடிவு எப்படி இருந்தது? இருவரும் மரித்தார்கள். ஆனால் இந்த லாசருவோ ஆபிரகாமின் மடியிலே இருந்து செல்லப்பிள்ளையா இருந்து தேற்றப்படுகிறான். கீழேந்து பார்க்கிற ஐஸ்வர்யான் கதறுகிறான், ஐயோ நான் சாகிறேனே, அக்கினியில எரிகிறேனே. அவன் எவ்வளவு அழகா இருக்கிறான். அவ்வளவு ஒரு பதில் வருகிறது, மகனே இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நீ அனுபவித்து விட்டாய், ஆனால் லாசருவோ துன்பங்களை தவிர வேறொன்றையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் இளைப்பார்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களிலும் நம்முடைய நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், தயவு செய்து அதெல்லாம் மறந்து விட்டு நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் நோக்கி பாருங்கள். நம்மை சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாக்கிறவர். வெளிப்படுத்துகிற விசேஷம் இப்படிதான் சொல்கிறது, அந்நாட்களிலே கண்ணீர்கள் யாவையும் துடைக்கப்படும். இனி கதறல் இல்லை, கண்ணீர் இல்லை, நித்திய பேராந்தம் என்று சொல்கிறது. அந்த பேராந்தமான ஒரு வாழ்வை கொடுக்கிற அவர் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களை செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக உங்களுக்கு துன்பங்களுக்கு சரியாக எந்தெந்த காரியங்களை துன்பப்படுகிறீர்களோ அவர்களுக்கு சரியாக தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆமேன், ஆமேன்.